தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மட்டும் நாய்க்கடியால் 3,67,000 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் 20 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நாய்க்கடி பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு நாய்க்கடியால் 4,41,000 பேரும் 2024ஆம் ஆண்டில் 4,80,000 பேரும் பாதிக்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் ஜனவரி 1 முதல் இதுவரை 3,67,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த வூண்டை நம்மள எவாலுவேட் பண்ணணும். இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வூண்ட்ஸை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1ங்கிறது வெறும் அடிப்பட்ட மார்க் தெரியுது, வேற ஒன்றுமே இல்லை, ஸ்கின்னோட பிரேக்கேஜே இல்லை, வெறும் லேசாக ஒரு பட்டா மாதிரி இருக்குது. கேட்டகரி 2 ஸ்கின்ல பிரேக் இருக்குது ஆனால் ப்ளீடிங் ஏற்படலை. கேட்டகரி 3 தெர் இஸ் ப்ளீடிங் ஃப்ரம் த வூண்ட், நல்லா கடிச்சிருக்கு, பல் பட்டு உள்ளே இருந்து ரத்தம் வருது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி 3 விதமாக பிரிப்பாங்க. கேட்டகரி ஏக்கு வேர் தெர் இஸ் நோ பிரேக் இன் ஸ்கின் கண்டினியூட்டி, ஒன்றும் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, அது ரேபீஸ் இருந்தால் கூட வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. கேட்டகரி 2க்கு ரேபீஸ் வேக்சின் போட்டுக்கணும் கையில். கேட்டகரி 3 அதாவது நல்ல டீப் இன்ஜுரிஸ், பல்லுப்பட்டு ரத்தம் வர இன்ஜுரிஸ்க்கு ரேபீஸ் வேக்சின் மாத்திரம் இல்லாமல் அந்த கடித்த இடத்துல இம்யூனோகுளோபுலின் இல்லட்டா மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னு அந்த இடத்துல சுற்றி வர அந்த ஊசியை வச்சு போட்டு இந்த லோக்கலாக இருக்கிற பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இதை எடுத்து. இதேபோல் 2023ஆம் ஆண்டு நாய்க்கடியால் 18 பேரும் 2024ஆம் ஆண்டு 43 பேரும் உயிரிழந்த நிலையில் நடப்பாண்டில் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் மாவட்ட வாரியாக அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 25,182 பேர் நாய்க்கடி பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குறைந்தபட்சமாக நீலகிரியில் 1,321 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சியில் 15,664 பேரும், கோவையில் 11,282 பேரும், சென்னையில் 8,552 பேரும் நாய்க்கடி பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். விருத்தாச்சலத்துல நாய் தொல்லை அதிகமாக இருக்கு. எந்த தெருவுக்கு போனாலும் 10 நாய் 15 நாய், நடந்து போனாலும் விட மாட்டேங்குது, வண்டியில வேகமா போனாலும் துரத்திட்டு வருது. நைட்ல மேக்சிமம் சுத்தமா வெளில நடக்கவே முடியல. பொதுமக்கள் எங்க போனா வந்தா கடிக்க வருது, என்ன பண்றது? ஒரு பக்கம் நாய்களை வளர்க்குறேன்னு ஒரு பக்கம் வளர்க்குறாங்க, ஒரு பக்கம் கடிக்குது. இதுக்கு நகராட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. இந்நிலையில் அதிகரித்து வரும் நாய்க்கடி பாதிப்புகளை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.